இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் யார் வின் பண்ண போகிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் நம்ம ஏற்கனவே ஃபைனல்ஸில் வரப்போகிறது ஒன்று கோடி ரோட்ஸ் அண்ட் ரேண்டியட்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த ரூமர் படி இந்த ரெண்டு பேரும் ஃபைனலுக்கு வரப்போகிறது கிடையாது. அப்படியே இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஃபைனலுக்கு வந்தாலும் ரேண்டியட்னு வந்தாலும் ஜெயிக்க போகிறது கிடையாது. அதாவது இந்த இதில் கோடி ரோட்ஸ் வந்தாலும் இந்த வாட்டி ஃபைனலுக்கு வந்தாலும் ஜெயிக்க போகிறது கிடையாதுன்ற மாதிரி ரூமர் வந்திருக்கு. ஏன் என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு டைட்டில் ஷாட் கொடுக்க போகிறாங்க. அதாவது சாம்பியன்ஷிப் மேட்ச் கொடுப்பாங்க வாய்ப்பு. ஆனால் கோடி ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சாம்பியன்ஷிப் மேட்ச் வாய்ப்பு ரெடி ஆகிட்டு அவர் மணி இந்த பேங்க்கில் வந்து ஜான்சினாவோட டாக்டி மேட்ச் ஜான்சினாவுக்கு எகென்ஸ்டாக டாக்டி மேட்ச் விளையாட முடியாமல் ஃபியூடு உருவாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ரேண்டியட்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர் டைட்டில் ஷாட்டில் தோத்துட்டாரு. அதனால் அவருக்கு இப்போதைக்கு கிடையாது. அதனால் இந்த நைட் ஆஃப் த சாம்பியன் நடக்க போகிற கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல ஒரு புதிய கிங் ஆஃப் த ரிங்கை நம்ம பார்க்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால இந்த வாட்டி கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல ஜெயிக்க போகிறது செமி ஜெயின் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு வேர்ல்டு டைட்டில் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. அதனால வந்து அவர் அடுத்ததை யாரை சந்திக்க போறான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் குந்தரை தான் சந்திக்க போறார். குந்தர் வர்சஸ் செமி ஜெயின் என்ற ஃபியூடு. இந்த ஃபியூடில் வந்து செத்ரோலின்ஸ் வேற கேஷ் இன் பண்ணுறதுக்கு எதிர்பார்ப்பார். ஏன்னா செத்ரோலின்ஸுக்கு செமி ஜெயினுக்கு ஒரு ஃபியூடு போயிட்டு இருக்கு. அதனாலவே இந்த ஃபியூடில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி செக்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செக்மெண்ட் நடக்கும்போது கண்டிப்பா செமி ஜெயின் வந்து கண்டிப்பா நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியனா மாறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செமி ஜெயின் ரொம்ப நாளாவே சாம்பியன்ஷிப் எதிர்பார்த்துட்டு இருக்காரு, மெயின் சாம்பியன்ஷிப். அந்த வாய்ப்பு இங்கே கிடைக்க போது. அதனால வந்து குந்தரை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறதுக்காக செமி ஜெயின் இந்த வாட்டி கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல வின் பண்ணி கிங் ஆஃப் த ரிங் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்று கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் சம்பந்தமான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.